திருப்பூருக்கு சம்பந்தம் இல்லாம ஆட்கள்லாம் வந்து திருப்பூரை பத்தி பேசுறாங்க. திருப்பூர் தெற்கு தொகுதி வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க ஐயா. தேனியல் காந்தின்னு ஒரு ஆள். அந்த ஆளுக்கு திருப்பூருக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆள் வச்சிருக்க இயக்கம் எதுக்குன்னே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத. இந்து முன்னணி அதை பண்ணுது இதை பண்ணுது. யார் வேட்பாளர்? இந்து முன்னணி திருப்பூருக்கு என்ன பண்ணின்னு திருப்பூர் மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். இந்து முன்னணி தான் திருப்பூரை பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காலகட்டத்தில் காப்பாற்றி இருக்கின்றது. திருப்பூர் மீண்டும் வருவதற்காக வேலை செஞ்சிருக்குது. திருப்பூர் வரலாறு தெரிஞ்சவங்க பேசணும். கம்யூனிஸ்டினுடைய ஆட்டத்தினால எத்தனை நாள் திருப்பூர் பணி நாசமடைஞ்சிருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் ஸ்ட்ரைக்? 4 மாசம் ஸ்ட்ரைக், 10 நாள் ஸ்ட்ரைக், 20 நாள் ஸ்ட்ரைக், நினைச்சா ஸ்ட்ரைக், சாயங்காலம் ஸ்ட்ரைக். எங்க போனா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், கம்பெனி முன்னாடி கொடி நட்டிடுவான். இதே கமிஷன் எத்தனை கம்பெனி அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதே கருணாநிதி ஆட்சியில மின்வெட்டு வந்த பொழுது, மின்வெட்டுனால தொழில் பாதிக்கப்பட்ட பொழுது போராட்டம் பண்ணது இந்து முன்னணி. கூடங்குளத்துக்கு நீங்க எல்லாம் வரக்கூடாது போராட்டம் பண்ணீங்க. அனுமதி நிலையம் அது வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி தொழிலுக்காக போராடியது இந்து முன்னணி. இந்து முன்னணி எத்தனை போராட்டத்தில் இறங்கி இருக்குது இந்த திருப்பூரை காப்பதற்காக. நீங்க எல்லாம் சேர்ந்து வட மாநில தொழிலாளர்கள் பிற மொழி பேசுகிறோம் சொல்லி அடிச்சு துரத்தி விட்டு பிரச்சனை வந்த போது அவர்களுக்கு அரணாக அவர்கள் இடத்துல சென்று கூட்டம் நடத்தி தமிழகத்தில் உங்களுக்கு நாங்கள்லாம் பாதுகாப்பா இருங்க, நீங்கள்லாம் இங்க வாழ வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அரணாக இருந்து அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது இந்து முன்னணி. நாங்க ஆதாரம் கொடுக்க முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 2 லட்சம் தொழிலாளர் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஊர் விட்டு போலாம், இந்த ஊர் இருக்க முடியாத சூழ்நிலை வந்தப்போ இல்ல நீங்க இருங்க, எல்லாரும் நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்லி தமிழக அரசோட சேர்ந்து பாதுகாப்பு கொடுத்தது இந்து முன்னணி. இந்து முன்னணி பத்தி என்ன தெரியவர்களுக்கெல்லாம் எஸ்டிபியினுடைய தகலான் பாகவியா தேசிய துணைத் தலைவர் ஒருத்தர் வந்து பேசுறாரு திருப்பூர்ல. இந்து முன்னணி தலைவர் பையனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு. அது சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல பாரத நாடு முழுக்கும் தடை செய்யப்பட்ட வன்முறையில் ஈடுபட்ட வெடிகுண்டு கலாச்சாரத்தை பரவிவிட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் பிரிவு தானே நீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா? திருப்பூர்ல பயங்கரவாதி கைது செய்யலையா? சேர்ந்தவர் கைது செய்யலையா? கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு அன்னைக்கு இந்த கார் குண்டு வெடிப்பு அந்த சிலிண்டர் வெடிப்பு சொல்லி திசை பண்ணது யாரு? எவ்வளவு குற்றவாளி இருக்காங்க? எனக்கு கோயம்புத்தூர் என்னவா இருக்கும்? சொல்றதுக்கு ஏதாவது யோகிதை இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. டெல்லி குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட பங்களாதேஷனுடைய பயங்கரவாதி திருப்பூர்ல கைது செஞ்சுக்கிறாங்க. யார சொல்றது? தகலான் பாகவி வந்து இங்க வந்து சொல்றாரு இவர்களோ ஓட்டு போடாதீங்கன்ட்டு. அப்போ இது வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டியது, ஒரு மதக்கலவரத்தை தூண்டணும். எதனால இதெல்லாம்? அவர்களுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. இந்த தொகுதியிலே இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட முடிவு செய்து விட்டார்கள். அப்ப என்ன ஆச்சு? அப்ப இன்னைக்கு அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று சொன்னால் இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதோட ஒரு பொய் வேண்டாம். யாருக்கு யார் பாதுகாப்பு இல்லை? வந்தாரை வாழ வைக்கிற திருப்பூர் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது இந்து முன்னணி. மதம் பார்த்தெல்லாம் சொல்லல. வடமாநில தொழிலாளர்கள் அதில் எந்த மதமெல்லாம் பார்க்கல. அது இஸ்லாமியர் இருந்தாங்க, அவங்களுக்கு சேர்ந்து அரணாக இருந்ததுதான். மொத்தமா எல்லா தொழிலாளருக்கு தான் பாதுகாப்பா நாங்க இருந்திருக்கோம். தொழில் பாதுகாப்புக்குள்ள இந்து முன்னணி போராடுற பொழுது கூட திருப்பூர் சாயப்பட்ட பிரச்சனை கூட எல்லா மதத்தை சேர்ந்து எல்லா கம்பெனிகளும் சேர்ந்தா பண்ண மாதிரி இந்துன்னு பார்க்கல. பல்லாயிரக்கணக்கான இந்து முன்னணி தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க. ஏன் இந்த திமுக அரசை விரட்ட வேண்டும் என்று திமுக ஹிந்து விரோதமாக எத்தனை கோயில்களை இடித்தது? திருப்பரங்குன்ற மலையில தீபமேத்துல, பெருமானூர் பக்கத்தில் இருக்கிற ஈட்டுவர மலையத்தில் குமரன் குண்டுல நீதிமன்ற உத்தரவு என்று காரணம் காட்டி கோயிலை இடித்தது இந்த அரசாங்கம். இதெல்லாம் மக்கள் அப்படியே கொதிச்சு போய் கிடக்குறாங்க. இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அப்போ இது திசை திருப்புவதற்காக இவர்கள்லாம் வராங்க. வெளியூர்ல இருந்து இங்க வந்து இந்து முன்னணி பத்தி சொல்றாங்க. இந்து முன்னணி சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. அப்பளுக்கற்ற தேசபக்தி தெய்வ பக்தி மிக்க கர்ம வீரர்கள், தர்ம வீரர்கள் இந்து முன்னணி தொண்டர்கள். நாங்கெல்லாம் களத்தில் நிக்கிறோம். இந்த அரசு எத்தனை வழக்கு போட்டு கடந்த ஆண்டுகள்ல எத்தனை பொய் வழக்கு போட்டது. அதையும் தாண்டி இன்றைக்கு களத்தில் நிற்க என்று சொன்னால் இந்த தேசம் உயர வேண்டும். உலகத்தினுடைய குருவாக, உலகத்துக்கு வழிகாட்டியாக இந்த பாரதம் வர வேண்டும். அதுக்கு தமிழகத்திலிருந்து பிரதிநிதி வேண்டும், நம்முடைய ஊரில் இருக்கிற பிரதிநிதி வேண்டும் என்றதை நாம் போராடுறோம். அதனால நீங்க எல்லாம் என்ன நினைச்சாலும் நடைபெறாது. இங்க தர்மம் வென்றே தீரும்.